வணக்கம் நண்பர்களே! இது டே 28 டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான சில முக்கியமான கேள்வி பதில்கள். முதல் பகுதி 9ஆம் வகுப்பு தமிழ். முதல் கேள்வி: சிறு பஞ்சமூலம் என்னும் 11 கீழ்க்கணக்கு நூலின் ஆசிரியர் காரியாசான் எந்த சமயத்தை சார்ந்தவர்? விடை: சமண சமயம். இரண்டாவது கேள்வி: பட்டமரமே என்னும் தலைப்பில் அமைந்த புகழ்பெற்ற புதுக்கவிதையை இயற்றியவர் யார்? விடை: கவிஞர் தமிழ் ஒளி. மூன்றாவது கேள்வி: அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை: உவமை அணி. நான்காவது கேள்வி: மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்மையைப் போற்றிப் பாடிய கவிஞர் யார்? விடை: கவிமணி தேசிக விநாயகனார். ஐந்தாவது கேள்வி: மணிமேகலை காப்பியத்தில் மணிமேகலைக்கு அமுத சுரபியைப் பற்றிக் கூறி அதனைப் பெற உதவியவர் யார்? விடை: தீவதிலகை. இரண்டாவது பகுதி பொது அறிவு அலகு 8 தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் திருக்குறள். முதல் கேள்வி: இந்திய தொல்லியல் துறையின் முதல் தலைமை இயக்குனராக பணியாற்றியவர் யார்? விடை: அலெக்சாண்டர் கன்னிங்காம், 1861ஆம் ஆண்டு. இரண்டாவது கேள்வி: திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மரில் மிக காலத்தால் பிந்திய உரையாசிரியர் யார்? விடை: பரிமேலழகர், 13ஆம் நூற்றாண்டு. மூன்றாவது கேள்வி: சங்க காலத்தில் துணிகள் நெய்வதற்கும் நூற்புத் தொழிலுக்கும் பயன்படுத்தப்பட்ட சுழல் அச்சுக்கள் கண்டறியப்பட்ட அகழாய்வு தளம் எது? விடை: கொடுமணல், ஈரோடு மாவட்டம். நான்காவது கேள்வி: தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதலில் 1876ஆம் ஆண்டு அகழாய்வு பணிகளை மேற்கொண்ட ஜெர்மானிய ஆய்வாளர் யார்? விடை: டாக்டர் ஜாகர். ஐந்தாவது கேள்வி: எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இத்திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? விடை: அறிவுடைமை, அதிகாரம் 43. மூன்றாவது பகுதி கணிதம். சதவீதம். முதல் கேள்வி: 250இன் 12% என்பது எவ்வளவு? 250இல் 12% கண்டுபிடிக்க 250ஐ 12/100உடன் பெருக்க வேண்டும். 250ஐயும் 12ஐயும் பெருக்கும்போது நமக்கு கிடைப்பது 3000. 3000 வகுத்தல் 100 30. எனவே சரியான விடை 30. இரண்டாவது கேள்வி: ஒரு தேர்வில் 800 மாணவர்களில் 60% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தோல்வியடைந்தவர்களின் சதவீதம் கண்டுபிடிக்க 100%லிருந்து 60ஐ கழித்தால் கிடைப்பது 40%. அடுத்து 800 மாணவர்களில் 40% பேர் எவ்வளவு என்று கண்டுபிடிக்கணும். அதற்கு 800 பெருக்கல் 40/100 8 பெருக்கல் 40 320. எனவே தோல்வியடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை 320 மாணவர்கள். மூன்றாவது கேள்வி: ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 50,000லிருந்து 55,000ஆக உயர்ந்தால் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதம் என்ன? அதிகரித்த மக்கள் தொகையை கண்டுபிடிக்க 55,000லிருந்து 50,000ஐ கழிக்கும்போது கிடைப்பது 5000. அதிகரிப்பு சதவீதத்தை கண்டுபிடிக்க 5000 வகுத்தல் 50,000 பெருக்கல் 100 1/10 பெருக்கல் 100 10%. எனவே சரியான விடை 10%. நான்காவது கேள்வி: ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட 50% அதிகம் எனில் பியின் சம்பளம் ஏயின் சம்பளத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு? இதற்கான ஃபார்முலா அடைப்புக்குறிக்குள் r வகுத்தல் 100 + r பெருக்கல் 100. இங்கு rன் மதிப்பு 50. இதை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 50 வகுத்தல் 100 + 50 பெருக்கல் 100 50 வகுத்தல் 150 பெருக்கல் 100 1/3 பெருக்கல் 100. இதை சால்வ் செய்யும்போது நமக்கு கிடைப்பது 33.33%. எனவே சரியான விடை 33 1/3% அல்லது 33.33%. ஐந்தாவது கேள்வி: ஒரு எண்ணின் 75%துடன் 75ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் யாது?
எப்பொழுதுமே முழு எண் என்பது 100% இருக்கும். எனவே அந்த எண்ணை 100% என்று எடுத்துக்கொண்டால் 100%லிருந்து 75%ஐ கழிக்கும்போது கிடைப்பது 25%. 25%த்தின் மதிப்பு 75 எனில் 1%த்தின் மதிப்பை கண்டுபிடிக்க 75/25 3. எனவே அந்த முழு எண்ணை கண்டுபிடிக்க 100உடன் 3ஐ பெருக்க கிடைப்பது 300. சரியான விடை 300. இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.